அரண்மனை 2 படத்துக்கு அப்புறமாக சுந்தர்சியோட நடிப்பில் வெளிவரக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தின கத்திரிக்காய். மலையாளத்தில் 2014ல வெளியாகி மிகப்பெரிய ஹிட்டான வெள்ளிமுகா படத்தின் ரீமேக் தான் இந்த முத்தின கத்திரிக்காய். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எப்பயாவது ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவானது சென்னையில் சமீபத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சு. அந்த விழாவை குறித்த சிறிய துளிகள் தற்போது உங்கள் பார்வைக்கு. சமகால அரசியல் சூழ்நிலையை நகைச்சுவை அம்சத்தோடு கொண்ட படமாக தயாரிக்கப்பட்டுள்ளது முத்தின கத்திரிக்கா. அறிமுக இயக்குனர் வெங்கட்ராகவன் இயக்கத்தில் உருவாகியுள்ள முத்தின கத்திரிக்கா படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. படக்குழுவினர் அனைவரும் பங்கேற்ற இந்த விழாவில் இயக்குனர் வெங்கட்ராகவன் கதைக்கான முக்கியத்துவத்தை குறித்து பேசினார். சுந்தர்சி சார் will give more importance to the script first. அதில் வந்து அவரோட இண்டிவிஜுவாலிட்டிக்கோ ஹீரோயிசம் இருக்குன்றதுலாம் இல்லாமல் ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைட்டில் எவ்ரி திங் ஒரு வெரி சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆக்சுவலாக மகாபாரத போல் ஒரு பஞ்சபாண்டவர் ஜெயிச்சாலும் கிருஷ்ணர் தான் அந்த எலமெண்ட். யூ டேக் த ரைட் அப்படியே இந்த தேரில் அவர் ஓட்டி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அர்ஜுனன் ஜெயிச்சிட்டார்ன்ற மாதிரி தான் he was ரைடிங் மீ, he was கைடிங் மீ எல்லாமே. ஆம்பல அரண்மனை 2 படத்திற்கு பிறகு மீண்டும் இந்த படத்தில் சுந்தர்சியுடன் இணைந்து நடித்துள்ளார் பூனம் பாஜ்வா. முந்தின படங்களைப் போலவே முத்தின கத்திரிக்காய் படம் ஹேட்ரிக் வெற்றி அடைய எதிர்பார்ப்பதாக கூறினார். Sundar sir, this is the third time I've had a chance to work with him and I'm really rooting for this to be a hat-trick. Venkat sir for being an amazing director, very clear with his instructions, he makes the artist's job. விழாவின் இறுதியில் பேசிய சுந்தர்சி முத்தின கத்திரிக்காய் படம் தனக்கு மீண்டும் நடிக்கும் எண்ணத்தை விதைத்ததாக தெரிவித்தார். இது நகரம் படத்துக்கு அப்புறம் 2010க்கு அப்புறம் எனக்கு அந்த நடிப்புல பெரிய இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. திரும்பி டைரக்ஷன் வந்துட்டேன். அரண்மனை 1 and 2ல நான் நடிச்சதுக்கெல்லாம் கூட காரணம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய கேரக்டர். அந்த கேரக்டர் வேற எந்த ஆர்டிஸ்ட் கேரக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. அது கேட்குற நேரத்தில் நம்மளே பண்ணிடலான்னு பண்ணதானே அது ஒரு கேரக்டர் தான் கணக்கில் எடுத்துக்க முடியும், ஒரு ஹீரோ மாதிரி கேரக்டர் இல்லை. இனிமேல் நடிப்பு பக்கமே வர வேணான்னு இருந்தேன். இந்த படத்தை பார்த்தா நாங்கள் நடிக்கணும், இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. மலையாளத்தில் வெற்றி பெற்ற வெள்ளிமூங்கா படத்தின் ரீமேக்காக தமிழில் உருவாகியுள்ள முத்தின கத்திரிக்கா இம்மாதத்தில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. அழகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.